தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 புத்தாண்டு என்ன பலன்களை தரப்போகிறது? 2026 புத்தாண்டை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் கருத வேண்டியது என்னவென்றால் குரு பெயர்ச்சி மட்டும்தான். இதை 2 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். ஜூன் மாதத்திற்கு முன்னாடி ஒன்று, ஜூன் மாதத்திற்கு பின்னாடி ஒன்று. நண்பர்களே, ஜூன் மாதத்திற்கு முன்னாடி ஏற்படக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன பலன்கள் என்றால், முக்கியமான விஷயமே என்னவென்றால் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஜூன் மாதத்துக்கு முன்னாடி 7ஆம் இடம் என்பது என்ன? 7ஆம் இடம் என்பது திருமணம், விவாகம், உங்களுடைய மறுமணம், அதே மாதிரி வெளிநாட்டு பணிகள், இதெல்லாம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கும்போது ஃபாரின் போகிறீங்க, வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகிறது, போல நிறைய நல்ல விஷயங்கள் 7ஆம் இடத்தில் வருகிறது. 7 குடையவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 7 குடைய குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய வெஞ்சர்ஸ், நியூ ஐடியாஸை உருவாக்குறார். புதிய புதிய ஐடியாலஜிஸ். நண்பர்களே, புதிய புதிய ஐடியாலஜிஸ் உருவாகிறது தான் ஒரு பெரிய விஷயமே. அதுதான் 7ஆம் இடத்து குரு பகவான் வேற என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மனதுக்குள்ளே பிரிந்து போன உறவுகள்லாம் சேர்த்து வைக்கிறார். நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு சார். இதெல்லாம் ஜூன் மாதத்திற்கு முன்னாடி, அடுத்த வருஷம் பிறக்கும்போதே இந்த மாதிரி தான் நல்லா இருக்குது பலன்கள். காரணம் என்னென்னா, 2 கூடிய தனாதிபதி வேறு இந்த பக்கம் சனி வக்ர நிவர்த்தி பெற்றுறார். நவம்பர் 28ஓடு பெற்றுறார். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது இந்த குரு பகவான் என்ன பலன்களை தருகிறார்? உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் உருவாக்குறார். 7லிருந்து இந்த உறவுகளை ஒன்றிணைத்த குரு பகவான், என்ன சார் நீதிமன்றமே சொல்லிடுச்சு சார், கஷ்டம் சார் டைவர்ஸ் எல்லாம். நீங்கள் திருமணம் செய்யும்போது யார் வச்சு கல்யாணம் பண்ணிங்க சொல்லுங்கள்? நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் கடவுளை சாட்சி வச்சு தான் கல்யாணம் பண்ணீங்க. ஆனால் இப்போ டைவர்ஸ் ஆகும்போது வக்கீலை சாட்சி வச்சு டைவர்ஸ் பண்ணுறீங்க. இது எந்த வகையில் செல்லும்? கடவுள் பிரித்தாதான் அது செல்லும், அல்லாமல் அது செல்லாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை தருகிறார். 7லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 7லிருந்து 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார், ராசியை பார்க்குறார். இந்த உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உடலில் ஒரு முறுக்கு, ஒரு தைரியம் வருகிறது. எதையும் முடிக்க வேண்டும் என்ற துணிச்சல் வருகிறது. உடம்பை குரு பகவான் பார்க்குறார். உடம்புல இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுறாரு. ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களை சொல்லியிருந்தேன், தனுசு ராசிக்காரர்கள் உலக புகழ் பெற போகிறீங்க. ஏன்னா சனி 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களோட 10ஆம் வீட்டை பார்க்க போகிறான். உலக புகழ் பெற போகிறீங்கலாம் சொல்லியிருந்தேன். தனுசு ராசிக்காரர்கள் உடலை பார்க்குறாரு. உடலை பார்க்கறதுனால நல்லா இருந்தது ஹெல்த்து. ஃபார் எக்ஸாம்பிள், நோயாளிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா வளர்ந்து வந்திருப்பீங்க. இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுடைய நோய்கள் எல்லாம் சரியாகி அடுத்த படிநிலை அடைஞ்சிருப்பீங்க. உடம்பு லெவல் 3 இருந்து சார் இப்போ லெவல் 2 வந்துருச்சு, நோய் குறைஞ்சிருச்சு, போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும்.